அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், த ஒரிஜினல் டைம் ஃப்ரேம் ஆஃப் யுனைடெட் நேஷன்ஸ் டிகேட் ஆஃப் ஆக்ஷன் ஆன் நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஊட்டச்சத்து மீதான ஐக்கிய நாடுகளின் 10 நடவடிக்கைக்கான ஆரம்ப கால அளவு ஒரிஜினலா ஒரு டைம் ஃப்ரேம் வச்சிருந்தாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2016ல இருந்து 2025 வரைக்கும் இந்த டிகேட் ஆஃப் ஆக்ஷன் ஆன் நியூட்ரிஷன் அப்படிங்கிறது இருக்கணும் அப்படிங்கிறது யுனைடெட் நேஷன்ஸோட டைம் பீரியடா இருந்துச்சு. இப்போ ரீசெண்டா ஒரு சம்மிட் வந்து நடந்திருக்கும் சரிங்களா? அந்த சம்மிட் எங்க நடந்துச்சுங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ அந்த சம்மிட்டுக்கு அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இந்த டார்கெட்ட வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. டிகேட் ஆஃப் ஆக்ஷன் அப்படிங்கிறத 15 இயர்ஸா மாத்திட்டாங்க. 2016 இருந்து 2030 அப்படின்னு சொல்லி ஒரு 5 இயர்ஸ்க்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. சரியா? இப்ப இங்க கேட்டிருக்கிறது என்னன்னா, ஒரிஜினல் டைம் ஃப்ரேம் ஆரம்ப கால அளவு என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. அப்ப 2016 to 2025 அப்படிங்கிறது தான் கரெக்ட். சரியா? அடுத்தது, சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் கஸ்தூரி ரங்கன். கஸ்தூரி ரங்கன் பற்றிய சரியான கூற்றுகளை தேர்ந்தெடுக்கவும். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. சர்வ்ட் அஸ் த 5th சேர்பர்சன் ஆஃப் இஸ்ரோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இஸ்ரோவோட 5வது சேர்பர்சன் இவர். கரெக்ட் தான். அடுத்தது, ஹெட் ஆஃப் த வெஸ்டர்ன் காட்ஸ் கமிட்டி இன் 2012 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இவர் தலைமையில ஃபர்ஸ்ட் மாதவ் கட்கில் அவர்கள் தலைமையில ஒரு கமிட்டி போட்டிருப்பாங்க 2008-9ல. ஸோ அதன் பிறகு பார்த்தீங்கன்னா, நமக்கு கஸ்தூரி ரங்கன் அவர்கள் தலைமையில ஒரு கமிட்டி 2012ல வந்து போட்டிருப்பாங்க. இதுல பார்த்தீங்கன்னா, வெஸ்டர்ன் காட்ஸோட 37% வந்து எக்கலாஜிக்கலி சென்சிட்டிவ் ஏரியா அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார். ஓகேங்களா? ஒரு எக்கலாஜிக்கலி சென்சிட்டிவ் ஏரியானா அந்த இடத்துல புதிய கட்டுமானங்கள் வந்து வரக்கூடாது. ஆல்ரெடி இருக்கக்கூடிய கட்டுமானங்கள நம்ம அப்டேட் பண்ண முடியாது. அதாவது புதுப்பிக்க முடியாது. ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பிளான்ட் வந்து கொண்டு வர முடியாது. டூரிசம்லாம் ரொம்ப ரெகுலேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாரிலாம் இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி கஸ்தூரி ரங்கன் கமிட்டி ஆன் வெஸ்டர்ன் காட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கும். ஓகேங்களா? அது எப்போ வந்திருக்கும்னா 2012ல வந்திருக்கும். அடுத்தது, சேர்பர்சன் ஆஃப் த கமிட்டி த ரெக்கமெண்டட் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ புதிய கல்விக் கொள்கையை ரெக்கமெண்ட் பண்ண குழு அதனுடைய தலைவராக இருந்தது யாருன்னா, நம்ம கஸ்தூரி ரங்கன் அவர்கள் தான். அது மட்டும் இல்லாம வைஸ் சேர்பர்சனா வந்து இருந்திருப்பாரு. பிளானிங் கமிஷனோட வைஸ் சேர்பர்சனா இருந்திருப்பாரு. 1994ல இருந்து 2003 வரைக்கும் இஸ்ரோவோட தலைவரா இருந்திருப்பாரு. இவரோட டைம் பீரியட்ல தான் நமக்கு இந்த பிஎஸ்எல்வி, ஜிஎஸ்எல்வி, அடுத்தது நமக்கு இந்த கார்ட்டோசாட், ஓசன்சாட் அப்படின்னு சொல்லக்கூடிய சேட்டலைட்ஸ், சந்திராயன் 1 ப்ராஜெக்ட்டுக்கான அப்ரூவல் 2003ல கிடைச்சிருக்கும். சரிங்களா? ஸோ இதெல்லாமே இவரு டைம் பீரியட்ல பண்ண சாதனைகள் தான். சரியா? நேத்து வந்து இறந்துட்டாரு. அந்த பின்னணியில நம்ம பார்க்குறோம். ஆல் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். சரியா? அடுத்தது, சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ். த அனிமல் வெல்ஃபேர் போர்ட் ஆஃப் இந்தியா வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் 1962. இந்திய விலங்கு நல வாரியம் 1962ல் நிறுவப்பட்டது. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். அடுத்தது, இட் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் அண்டர் பிரிவென்ஷன் ஆஃப் குரூயல்டி டு அனிமல்ஸ் ஆக்ட் 1960. சரியா? இது விலங்குகள் மீதான வன்கொடுமை தடுப்பு சட்டம் 1960ல் நிறுவப்பட்டது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 60ன் கீழ் நிறுவப்பட்டது. இந்த இயர்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? கடைசியா, ருக்மணி தேவி அருண்டேல் சர்வ்ட் அஸ் தி ஃபர்ஸ்ட் சேர்பர்சன் ஆஃப் த போர்ட். ஓகேங்களா? கரெக்ட் தான். ருக்மணி தேவி அவங்க தான் ஃபர்ஸ்ட் சேர்பர்சனா இருந்திருப்பாங்க. மூணுமே கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான். ஆல் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். ஸோ நேற்று ஹிந்து பேப்பர்ல இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. சரியா? நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனால பார்க்கணும். ஓகேவா? அடுத்தது, சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் வீராணம் லேக். வீராணம் ஏரி பற்றிய சரியான கூற்றுகளை தேர்வு செய்யவும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், இட் வாஸ் எக்ஸ்கவேட்டட் இன் த 10th century பை சோழா பிரின்ஸ் ராஜாதித்யா. இது 10ஆம் நூற்றாண்டில் சோழ இளவரசர் ராஜாதித்யனால் தோண்டப்பட்டது அப்படிங்கிறது கரெக்ட் தான். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் நம்ம கரெக்ட் தான். ராஜாதித்யா தான் இதை வந்து பண்ணியிருப்பார். ஓகேவா? த லேக் வாஸ் ஒரிஜினலி நேம்ட் வீர நாராயணா ஆஃப்டர் த ஹானரிஃபிக் டைட்டில் ஆஃப் பரந்தக சோழா ஒன். இந்த ஏரி முதலில் வீர நாராயணா என்று பெயரிடப்பட்டது. இது முதலாம் பராந்தக சோழனின் மரியாதைக்குரிய பட்டத்தின் பெயரால் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஓகேவா? அதாவது பராந்தக சோழனுடைய பட்டத்தோட பெயர்கள் நிறைய இருக்கும் இல்லையா? ஸோ டைட்டில் நேம்ஸ் அப்படின்னு சொல்லி, அதர் நேம்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய இருக்கும் இல்லையா? அதுல ஒரு நேம் தான் வீரநாராயணா அப்படிங்கிற ஒரு பேர் வரும். அந்த பேரை தான் ராஜாதித்யன் வந்து அந்த லேக்குக்கு வந்து வச்சிருப்பாரு. ஓகேங்களா? ராஜாதித்யனோட அப்பா தான் பராந்தக சோழன். ஓகேவா? ரைட். அடுத்தது, ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் நம்ம கரெக்ட் தான். தேர்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. இட் வாஸ் பில்ட் டு கேதர் த சர்ப்ளஸ் வாட்டர் ஆஃப் காவேரி ரிவர் டைரக்ட்லி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஆக்சுவலி இந்த இடத்துல காவேரி நதி வராது, கொள்ளிடம்.
ஓகேங்களா? கொள்ளிடத்துல இருக்கக்கூடிய சர்ப்ளஸ் வாட்டர எங்க எடுத்துட்டு வராங்கன்னா, இந்த வீரநாராயணா அப்படிங்கிற இந்த ஏரிக்கு எடுத்துட்டு வராங்க. சரியா? அப்ப காவேரி நதி அப்படிங்கிறது வராது. கொள்ளிடம் அப்படிங்கிறது வரணும். ஓகேவா? இப்ப 3 ஸ்டேட்மெண்ட் நமக்கு தப்பா இருக்கு. லாஸ்ட்டா வீராணம் லேக் இஸ் கரண்ட்லி லொகேட்டட் இன் த கடலூர் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் தமிழ்நாடு. வீராணம் ஏரி தற்போது தமிழ்நாட்டின் கடலூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. ஓகேங்களா? கரெக்ட் தான். வீராணம் ஏரி அப்படிங்கிறது கடலூர் மாவட்டத்துல தான் இருக்கு. ஸோ இத பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, 3 ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. அத விட்டுட்டு பார்க்கிறப்ப ஆப்ஷன் சி அப்படிங்கிறது தான் நமக்கு கரெக்ட் ஆன்சர். சரியா? ஸோ வீராணம் ஏரி அதோட உண்மையான நேம் என்னன்னா, வீரநாராயண ஏரி அப்படிங்கிறது. சரியா? லாஸ்ட்டா கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. குளோபல் கெமிக்கல் சம்மிட் ஹெல்ட் இன் ஜெனீவா. ஜெனீவாவில் உலகளாவிய வேதியியல் உச்சி மாநாடு நடைபெற்றது. ஓகேங்களா? கரெக்ட் தான். அடுத்தது நியூட்ரிஷன் ஃபார் குரோத் சம்மிட் ஹெல்ட் இன் பாரிஸ் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. பாரிஸில் வளர்ச்சிக்கான ஊட்டச்சத்து உச்சி மாநாடு நடைபெற்றது. இதுவுமே கரெக்ட் தான். 2மே கரெக்ட். போத் கரெக்ட் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? ஸோ இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்திருக்கோம். தேங்க் யூ.